வணக்கம் ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஜோன் வியூவர்ஸ். நம்ம சேனலில் ஸ்டாக் மார்க்கெட், ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பற்றின எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோ ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. எங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் நண்பர்களே. வாங்க நாம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன்ல கொடுக்குற கண்டென்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டுமே பிரசன்டரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணது. நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்ல. ஸோ இது ஃபினான்ஷியல் அட்வைஸ்னு எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதன் மூலம் இதில் உள்ள பொதுப்பு துதப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என நாங்கள் கருதுகிறோம். ஹாய் நண்பா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு ஒரு கிவ் அவே வந்து தரப்போதும். என்னது அப்படின்னாக்கா, என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ப்ளஸ் என்னுடைய லாங் டேர்ம் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து உங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இருக்கேன். ஸோ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நம்ம பிரிட்கேஜ் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் ஐபிஓ பற்றி தான் வந்து பார்க்க போதும். இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாகவே வந்து ரிவ்யூ பண்ண போதும். கம்பெனியை தமிழ் லாங்குவேஜில் பார்க்க போதும். ஃபைனலாக வந்து நான் அப்ளை பண்ண போதேன்னா இல்லையா, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ, அண்ட் இது எந்தெந்த ஐபிஓ வந்து எந்தெந்த இதில் வந்து லிஸ்ட் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போதும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கம்பெனி ஓவர்வியூ பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க வந்து பிரிட்கேஜ் என்டர்பிரைஸ் லிமிடெட் அப்படின்றது தான் இவங்களுடைய வந்து பேரண்ட் கம்பெனி. அந்த கம்பெனியோடைய ஒன் ஆஃப் த சப்சிடரி தான் என்ன அப்படின்னா பிரிட்கேஜ் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் லிமிடெட். இப்போ வந்து இவங்க பிரிட்கேஜ் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் அப்படின்ற கம்பெனி தான் வந்து ஐபிஓவில் வந்து கொண்டு வராங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இந்த பிரிட்கேஜ் என்டர்பிரைஸ் லிமிடெட் அப்படின்றவங்க இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபீல்டில் வந்து 2009-4ல் வந்திருக்காங்க. அண்ட் 2009ல் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹோட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிரிட்கேஜ் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் அப்படின்றது தான் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து அவங்களுடைய சப்சிடரியாக இருக்குது. அண்ட் இந்த பிரிட்கேஜ் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க. அதாவது ஹோட்டல்ஸ் மேனேஜ் பண்ணுறதை மட்டும்தான் வந்து இந்த பிரிட்கேஜ் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுடைய பேரண்ட் கம்பெனியான பிரிட்கேஜ் என்டர்பிரைஸ் லிமிடெட் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒன் ஆஃப் தி சவுத் இந்தியாவிலே வந்து லீடிங் ரியல் எஸ்டேட் டெவலப்பராக வந்து இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவல் கம்பெனியோடைய பேக்ரவுண்ட் அண்ட் அந்த பெரிய அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி பேக்கடப்பாக இருக்கிற கம்பெனியோடைய ஓவர்வியூ இதுதான் நண்பர்களே. ஸோ இவங்களுடைய கோர் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க வந்து சவுத் இந்தியாவில் வந்து இருக்கிற மேஜர் சிட்டிஸில் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் செயின் ஆஃப் ஹோட்டல்ஸை வந்து அவங்க வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து டெவலப்பும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பெங்களூர், சென்னை, கொச்சின், மைசூர் அண்டு குஜராத் இந்த சிட்டிஸில் வந்து பார்க்கும்போது 9 ஹோட்டல்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1604 ரூம்ஸ் வந்து இவங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து யார் கூடலாம் வந்து பார்ட்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, குளோபல் ஹோட்டல்ஸான மேரியாட், அக்கார்ட் அண்ட் ஐஎஸ்ஜி அவங்க கூட எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபியூச்சரில் இவங்க வந்து என்னென்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்களுக்கு வந்து இவங்களோட ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மேஜராக வந்து டெக் பார்க்ஸு, அதாவது என்னன்னாக்கா இந்த பெரிய பெரிய ஒர்க்கிங் ஐடி கம்பெனிஸு, ஏர்போர்ட்டு, மால்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கிற மேஜராக இருக்கிற டூரிஸ்ட் ரிலேட்டடாக இருக்கிற ஆக்டிவிட்டி, அப்புறம் வந்து மணி நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற பர்சன்ஸ் எங்கெங்கே ஏரியா லொக்காலிட்டியில் இருப்பாங்கன்னு பார்த்து அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இவங்களோட ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து லொக்கேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ரெவன்யூ வந்து நல்லாவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்கா, அவங்க வந்து 2029ல் 2600 ரூம் கிட்டத்தட்ட அவங்களோட ரூமை வந்து அப்படியே வந்து டபுள் ஆக்கலான்ற மாதிரி அவங்களுடைய பிளான் வச்சுருக்காங்க. அது வந்து எப்படி அப்படின்னாக்கா, இன்னும் நியூவாக வந்து ஒரு 5 ஹோட்டலை வந்து சென்னை, பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் அண்ட் வைக்கோம் அப்படின்ற சிட்டியில் எல்லாமே வந்து அவங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. ஸோ ஐபிஓ டீட்டெயில் நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஐபிஓ சைஸ் வந்து 759.6 கோடி, கிட்டத்தட்ட 760 கோடி கிட்ட வந்து ஐபிஓ வராங்க. இது கம்ப்ளீட்டாகவே வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ தான். இதில் 468 கோடிக்கு வந்து அவங்களுடைய கடன் அதிகமாக இருக்கிற கடனை வந்து அடைக்க பார்க்குறாங்க. 107 கோடியில் வந்து புதுசாக வந்து ஒரு லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஸ்ட்ராட்டஜிக் growth அண்ட் ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா $85 $90 இருக்குது. இது வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகக்கூடிய ஒரு ஐபிஓன்றதுனால $90 சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அலாட்மெண்ட் கிடைக்கும். ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னாக்கா $10 இருக்குது. நல்ல ஃபேஸ் வேல்யூவாக தான் இருக்குது. லாட் சைஸ் வந்து ஒரு லாட்டுக்கு 166 ஷேர்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ரீட்டைலர் கேட்டகரியில் போடுறவங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 14,940 வேணும். ப்ரொவைடட் நம்ம இப்போ அப்பர் பேண்டில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னாக்கா.
ஸோ லிஸ்டிங் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து 2 என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டுத்துலேயுமே லிஸ்ட் ஆகுதாங்க. அண்ட் ப்ரொமோட்டரோடைய ஹோல்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐபிஓ வரதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ வந்து பார்க்கும்போது 95.26% வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஜூலை 23 ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த நாளான ஜூலை 24 தான் வந்து அதர்ஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணி தராங்க. ஐபிஓ க்ளோஸ் ஆகுறது வந்து ஜூலை 28 அண்ட் அலாட்மெண்ட் வந்து ஜூலை 29. ஃபண்டு ரீஃபண்ட் பண்ணுறது, அப்படி இல்லைனா வந்து ஷேர்ஸை வந்து டிமெட் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுறது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 30. லிஸ்டிங் வந்து 31 வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டுத்துலேயும் பண்ணுறாங்க. அலோகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு வந்து 75% கொடுக்குறாங்க. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து 15%, ரீட்டைலர் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து வெறும் 10% தான் இது பண்ணுறாங்க. அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த 5 வருஷத்துடைய ஃபினான்ஷியல்ஸ், இதில் வந்து நம்ம ஃபைனல் ஃபினான்ஷியல் 2025க்கு வந்து ஒரே ஒரு குவார்ட்டர் தான் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா? அதனால ஃபஸ்ட்டு 3 மாதம் ஏப்ரல், மே அண்ட் ஜூனோடைய ரிசல்ட்டை மட்டும் தான் இங்கே வந்து இது பண்ணியிருக்கோம் நாம. ஸோ அதுபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுடைய ரெவன்யூ வந்து ஏது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. 2021 151 கோடி இருந்தவங்க இப்போ வந்து ஒரு குவார்ட்டர்லேயே வந்து 2025 101 கோடி வந்து எடுத்திருக்காங்க. 2024 பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட அவங்களுடைய ரெவன்யூ வந்து 2021 3 மடங்காக வந்து இதுவாயிருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய ரெவன்யூமே வந்து டிராஸ்டிக்காக வந்து ஏது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக நான் பார்க்குறேன். இபிட்டா பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆன மாதிரி இபிட்டாவுமே வந்து நல்ல வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ரெவன்யூ வந்து ட்ரிபிள் ஆயிருக்கு கடந்த 4 வருடங்களில் பார்க்கும்போது. இபிட்டா வந்து டபுள் ஆயிருக்கு கடந்த 4 வருடங்களில் பார்க்கும்போது. நெட் ப்ராஃபிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 2 வருஷம் ஃபினான்ஷியல் 21 எல்லாமே வந்து 22 வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் லாஸ் வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 23 வந்து ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு குவார்ட்டரான 2025 வந்து 5.78 கோடி வந்து லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து மேஜராக வந்து இவங்க வந்து ஹோட்டல்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸில் இருக்கிறதுனால அவங்களுடைய அக்யூசியேஷன் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ரிட்டர்ன் இன்வெஸ்ட் பண்ணுற இனிஷியல் கேபிட்டல் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தாலுமே வந்து அந்த பர்டிகுலர் வருஷம் அவங்க புதுசாக ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லைனாக்கா ஒரு ஹோட்டலை வந்து நியூவாக வாங்குறாங்க, அந்த இடத்துக்கான லேண்டுக்கான அட்வான்ஸ் தராங்க, அமௌண்ட் தராங்கன்னும் போது அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால அந்த பர்டிகுலர் இயர் வந்து அந்த ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக அடி வாங்கும். அதனால இப்போ இந்த ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது ஒரு சில வருடங்கள்ன்றதை வச்சு மட்டும் நம்ம இந்த கம்பெனியோடைய வந்து ஃபண்டமெண்டல் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிட முடியாது. அவங்களுடைய டோட்டல் அசெட் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து 2021 இருந்து அவங்களுடைய டோட்டல் அசெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அதே மாதிரி தான் ஈக்குவலைஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஒரு 10 to 15% மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2021 வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 869 கோடிக்கு வந்து டோட்டல் அசெட் இருக்குது. 2025 பார்த்தோம் அப்படின்னாக்கா 906 கோடி இருக்குது. அவங்களுடைய கடன் பார்த்தோம் அப்படின்னாக்கா கடனை வந்து அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. 2021 வந்து 685 கோடியாக இருக்குது. 2025 வந்து 610 கோடியாக வந்து ஒரு 15% கிட்ட கடனை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க வர ஐபிஓவுமே வந்து கடன் அடைக்க தான் வந்து கொண்டு வராங்க. ஸோ மெஜாரிட்டி போர்ஷன் வந்து கடன் அடைச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய கடன் வந்து நல்லாவே வந்து கம்மியாயிடும். அவங்களோட நெட் ஒர்த் பார்த்தோம் அப்படின்னாக்கா நெட் ஒர்த்துமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2021 வந்து 31.84 கோடியாக இருந்தது. 2024 வந்து 28.58 கோடியாக வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னாக்கா அவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ் வந்து நல்லா இருக்கு, கடன் அதிகமாக வச்சிருக்காங்க, ப்ராஃபிட்ஸ் வந்து அங்கங்கே வந்து கம்மியாக இருக்குன்ற மாதிரி நமக்கு ஒரு விசிபிலிட்டி தெரியுது. வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஷேர் வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து 72 பைசா தான் வந்து ரெவன்யூவே வந்து ஏர்னிங்ஸே இருக்குது இப்போ ஷேருக்கு. ப்ரைஸ் பேண்ட் வந்து 90 ரூபா. பி ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பி ரேஷியோ வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 25 உடைய ஏர்னிங்ஸை வச்சு பார்க்கும்போது இவங்களுடைய பி ரேஷியோ வந்து 125 வந்து அவங்க வந்து இதுவாகுதாங்க. இது வந்து ரொம்பவே ஹையான ஒரு வேல்யூவேஷன் தான். ஸோ வெயிட்டட் இபிஎஸ்ன்னு பார்த்தாலுமே வந்து 0.63 தான் இருக்குது. ஸோ அந்த வெயிட்டடு பி ரேஷியோ பார்த்தோன்னா அது இன்னுமே அதிகமாக போகி 143 கிட்ட வருது. இதுவுமே அதிகமானது. ஸோ அடுத்து வந்து பாசிட்டிவ் சைனாக பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் வந்து 30% கிட்ட இருக்குது. இது வந்து ஒரு பாசிட்டிவான சைனு. நெட் அசெட் வேல்யூ வந்து ₹2.79 இருக்குது. அண்டு டெப்ட் டு ஈக்விட்டி அவங்க கிட்ட ₹1 இருக்குது அப்படின்னாக்கா ₹7.40 அவங்க கிட்ட கடன் இருக்குது.
அப்போ மெஜாரிட்டி ஆஃப் ஹோட்டல்ஸ் அவங்க வச்சிருக்கிறது எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு சின்ன கடன் இது பண்ணி தான் வந்து ஹோட்டல்ஸ் அக்வயர் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட் அதுக்கு. ஆனால் மேஜராக வந்து கிட்டத்தட்ட வந்து 7.4 வந்து அவங்க கிட்ட டெப்ட் இருக்குதுன்றது ஒரு ரொம்பவே வந்து அதிகமான ஒரு டெப்ட் தான் இது. இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த கம்பெனி வந்து மெஜாரிட்டி அவங்களுடைய ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பிரைம் லொகேஷன்ஸ்ல தான் வந்து வச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி மேஜர் டெக் பார்க்ஸ், ஐடி கம்பெனிஸ், ஏர்போர்ட்ஸ், அப்புறம் வந்து மால்ஸ் இந்த மாதிரி இதில தான் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட டைஅப்புமே வந்து நல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் கூட வந்து டைஅப் வச்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கான பிரைசிங் பவரும் நல்லாவே இருக்கும். அண்டு அவங்களுடைய பிராண்டுக்கான ட்ரஸ்ட்டுமே வந்து நல்லா வந்து இருக்கும். பிரைசிங் பவர்ன்னு வந்து இவங்க வந்து டாப் டாப் ஹோட்டல்ஸ் கூட வந்து டைஅப் வச்சிருக்கிறதுனால பிரைசிங் வந்து பெருசா வந்து அவங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. ஆப்பரேஷனல் எஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸ்டாஃப் டூ ரூம் ரேஷியோ அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, 500 ரூம் இருக்கு அப்படின்னாக்கா, அந்த 500 ரூமுக்கு அந்த ஹோட்டல்ல எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கன்றது தான் வந்து இது. இது வந்து ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நிறையவும் இருக்கக்கூடாது. கம்மியா இருக்கும்போது சர்வீஸ் வந்து ஒழுங்கா பண்ணாம இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதிகமா இருக்கு அப்படின்னும்போது, அந்த ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ் சேலரி குடுக்கும்போது நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்து இதுவாகும். ஸோ ஸ்டாஃப் டூ ரூம் ரேஷியோ வந்து 0.68ன்றது வந்து ஃபினான்ஷியலி ஒரு நல்ல ஒரு ஸ்டாஃப் ரேஷியோ தான். ஸோ இது மட்டும் இல்லாம அவங்க வந்து பயோமெட்ரிக் சிஸ்டம்ஸ் அதெல்லாமே வந்து இது பண்ணிட்டு வராங்க. அவங்களுடைய டெலிவரி சர்வீஸுமே வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பாசிட்டிவா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. எக்ஸ்பான்ஷன் பொட்டன்ஷியல் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, 2029ல வந்து அவங்க புதுசா வந்து 5 ஹோட்டல் ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ வந்து பெங்களூர் அண்ட் சென்னையில வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. 2600க்கும் மேல அவங்களோட ரூம்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 29ல வந்து இருக்குன்ற மாரி சொல்றாங்க. ரிஸ்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்களுடைய டெப்ட் டூ ஈக்விட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு கிரிட்டிக்கலான இண்டஸ்ட்ரி. அதாவது எக்கனாமிக் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. இல்ல பேண்டமிக்ஸ் மாரி கொரோனா மாரி நமக்கு எதனா பேண்டமிக்ஸ் வருது. இல்ல வேற எதனாச்சும் ஒரு டிசீஸ் வருது அப்படின்னும்போது, இந்த இண்டஸ்ட்ரியில வந்து பெருசா வந்து யாருமே வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. டூரிசம்ல வரதுனால டூரிசம்க்கு யாரும் பெருசா ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே வந்து செம்ம அடி வாங்கும். அடுத்தது வந்து என்னன்னாக்கா, இவங்களோட ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து சவுத் இந்தியால மட்டும் தான் இருக்கு லார்ஜரா. அதனால வந்து இவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்குமே இருக்கு. அடுத்தது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்களோட ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அக்ரெசிவா தான் இருக்கு. அதாவது 125 இருக்குது இவங்களோட ரேஷியோ. ரொம்பவே வந்து அக்ரெசிவ் வேல்யூவேஷன்ல இருக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்களுடைய கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரியோடைய ஆவரேஜை விடவுமே அதிகமாக தான் இருக்கு. ஃபைனல் நம்மளுடைய பொசிஷன் கிரே மார்க்கெட் பிரீமியம். ஸோ வந்து ஓகே இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த ஷேரை வந்து நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா? லாபம் வருமா வராதா? நம்பலாமா வேணாமா? அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இன்னைக்கு தான் வந்து இதுக்கு வந்து ஐபிஓக்கு வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அத வச்சு பார்க்கும்போது இப்போ கரண்ட்டா வந்து 11.11% வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம்ல தான் வந்து இதுவாயிட்டு இருக்கு. ஸோ இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம்ன்றது வந்து ஒரு கன்ஃபார்ம்டு இது கிடையாது. இது வந்து பொட்டென்ஷியல் இதோடைய இந்த ஐபிஓடைய பொட்டென்ஷியலை மட்டும் தான் இது சொல்லுது. இது வந்து என்விரான்மெண்ட் குளோபல் மார்க்கெட் கண்டிஷனுக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட் கண்டிஷனுக்கும் ஸ்டாக்கோடைய சப்ஸ்கிரிப்ஷன் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி இது இன்க்ரீஸும் ஆகும் டிக்ரீஸும் ஆகும். ஸோ லிஸ்டட் பிஎஸ் வந்து நம்ம கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ இதில் வந்து பிரிகேஜ் ஹோட்டல் வெஞ்சர்ஸ்க்கு கூட வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ் சேலட் ஹோட்டல்ஸ் ஓப்ராயோடைய இஏஹெச் ஹோட்டல் அடுத்து வந்து வென்டின் ஹாஸ்பிட்டாலிட்டி இவங்க எல்லாருமே வந்து வராங்க. இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இபிஎஸ்ல ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கிறது பிரிகேஜ் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் தான். இது வந்து ஒரு நெகட்டிவ் சைன். ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வென்டின் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு அடுத்ததாக பிரிகேஜ் வராங்க. வென்டின் ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து 140 இருக்காங்க. ஸோ இதில் வந்து லோயஸ்ட்டாக இருக்கிறதே வந்து இஏஇஹெச் லிமிடெட் ஹோட்டல் தான். அவங்க வந்து 39 இருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு நெகட்டிவ் சைன் தான். ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்களுக்கு வந்து சூப்பராவே இருக்கு. ஏன்னா வந்து 53.01 இருக்கு. இது வந்து மத்த எல்லா ஹோட்டல்ஸ விடவும் இதுதான் வந்து செம்மையான இதுக்கு நம்மளோட இப்போ வரப்போது ஐபிஓ வரப்போது பிரிட்கேஜ் ஹோட்டல் வென்ச்சர்ஸ். அடுத்து வந்து என்ஐவி. என்ஐவியுமே வந்து இருக்கிறதுலயே வந்து இதுதான் கம்மியா இருக்கு. ரூ. 2.09. மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது வந்து இப்போ ஆல்ரெடி இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் வந்து இந்தியன் ஹோட்டல் தான். இவங்க வந்து ஐபிஓ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எந்த கேபிடலைசேஷன்ல வந்து இவங்க வந்து ஐபிஓ வராங்க அப்படின்றது. ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகுதாங்கன்றது. சார்லட் ஹோட்டல்ஸ் வந்து 20,000 கோடி. ஓபராய் குரூப்போட இஏஹெச் ஹோட்டல் 23,000 கோடி. வென்டின் ஹாஸ்பிட்டல் வந்து 20,000 19,267 கோடி. ஸோ இருக்கிறதுலே வந்து இந்தியன் ஹோட்டலான தாஜ் ஹோட்டல் தான் வந்து ஒரு லார்ஜ் கேப்பா இருக்கு. 1,09,006 கோடியா இருக்கு.
ஸோ ஓகே. எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப வந்து ஃபைனலா என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணலாமா? வேணாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாதுன்றதுனால, நான் அப்ளை பண்ணுங்க, பண்ணாதீங்கன்றத நம்ம சொல்ல முடியாது. அண்ட் இந்த வீடியோவுமே வந்து ஜஸ்ட் உங்களுடைய நாலேட்ஜ் பர்ப்பஸ்க்காக என்னுடைய நாலேட்ஜ வந்து நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? பட் நம்ம ஃபைனல் வெர்டிக்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா, கன்க்ளூஷன் என்ன அப்படின்னாக்கா, இவங்களுடைய ஆப்பரேஷனல் மெட்ரிக்ஸ் வந்து நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் சூப்பரா இருக்கு. அவங்களுடைய இபிட்டா மார்ஜினுமே வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். அடுத்தது வந்து இவங்க வந்து ஒரு பிரீமியமான வந்து பிராண்ட் பேக்கப்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அவங்களுடைய லொகேஷன்ஸ் எல்லாமே வந்து பிரைம் லொகேஷன்ஸ்ல இருக்கு. ஐடி கம்பெனிஸ் அண்ட் ஏர்போர்ட்ஸ் பக்கத்துல தான் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். நெகட்டிவ் சைன் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்களுடைய டெப்ட் அதிகமா இருக்கு. ஹை வேல்யூஷன்ல வந்து இவங்க வந்து ஐபிஓ வராங்க. அண்ட் சைக்கிளிக் இண்டஸ்ட்ரி ரிஸ்க்குமே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கன்சிடரேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்ற மாரி ஒரு வியூல தான் இருக்கேன். பட் இதோடைய ஃபைனல் டிசிஷன் வந்து நான் என்னுடைய டெலகிராம்ல தான் வந்து நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இது எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு ஃபைனல் டே தான் வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமான்ற டிசிஷன் நான் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதனாச்சும் வீடியோ வேணும், இல்லை வந்து உங்களுக்கு எதனாச்சும் ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும், இல்லை எனிதிங் நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.